நம்ம தோப்பில் இருந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அத்தை ஊர்லேருந்து வந்திருந்தப்போ. அது எல்லாமே உரிக்காமல் அப்படியே இருந்தது. மாமா வச்சு இப்போ தான் வந்து உரிக்க வச்சேன். இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே பண்ணிட்டேன். அத்தைக்கும் அம்மாவுக்கும் மட்டும் இட்லியும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் நான்வெஜ் செய்ய அப்படின்னு சொன்னாங்க. சரி அத்தை வந்திருக்கனால செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். சிக்கனை வந்து குழம்பு மாதிரி வச்சுட்டு மட்டனை வந்துட்டு சுக்காவாக பண்ணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணது. அக்கா பசங்களை விடுறதுக்காக ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ 2 நாளாகவே மாமா ஒரே புலம்பல். ஃபுல்லாக ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும். தோசையும் சட்னியும் மட்டும்தான் வைக்க தெரியும். தேங்காய் சட்னி தவிர வேறு எதுவுமே வைக்க தெரியாது. தோசை மாவை அரைச்சே தான் வச்சுருக்கேன். நம்ம ஆள் வந்துட்டு வீட்டில் சமைக்கிறாரா இல்லை வெளியில் தான் காலையிலையும் சாப்பிட்றாரா என்னன்னே தெரியல. ஊருக்கு போனால் எப்படியும் 2 நாள் இருந்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஹில் ஸ்டேஷன் தான் எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஊர் போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.